பிரேக்லேருந்து கால் எடுத்துறணுங்களா? ஃபஸ்ட்டு மறுபடி ஃபுல்லாக கிளச்சு, மறுபடி கால்வாசி கால் எடுங்க, வண்டி போகும். திருப்பி திருப்பி ஃபுல்லாக திருப்பி கால்வாசி கால் எடுங்க, கால்வாசி அவ்வளோதான். மேட்ச் நம்ம ரோடு ஸ்டடி பண்ணுங்க. அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்றதை நீங்களே ஃபீல் பண்ணுங்கள். ஸ்டேரிங் எப்படி திருப்புறீங்க, என்ன பண்ணுறீங்க, சுச்சுவேஷன் எப்படி வருதுங்கிறத நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ பிரேக்கையும் விட்டுருங்க, கிளச்சையும் விட்டுருங்க, லைட்டாக எக்ஸலேட்டர் இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர்ந்து காலை எடுத்து ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சின்னா என்ன பண்ணணும், போட்டுருங்க. பட் இதுக்கிடையில் பிரேக் பிடிச்சின்னா வண்டி ஸ்லோவாகிடும், கால் எடுத்துருங்க. நம்ம கீர் மாற்றுறது வண்டி ஸ்பீடாக போகணுங்கிறங்காட்டி தான். இதுக்கிடையில் பிரேக் பிடிச்சா வண்டி நின்றும் இல்லைங்க. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக் விட்ருங்க, கிளச்சை விட்ருங்க. ரைட், ஓகே, தப்பு இல்லை. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கிங்க, லைட்டாக பிரேக் பிடிங்க, வண்டி நியூட்ரு பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க, மறுபடியும் கால்வாசி ஓ தாராளம் கால்வாசி பிரேக் விட்டுருங்க. நீங்கள் ஏன் ஆஃப் ஆச்சுன்னு கேட்டால், நான் ஃபுல்லாக கிளச்சை விட்டுருன்னு சொன்னேன், நீங்கள் விட்டீங்களே, அதனால் ஆஃப் ஆகிடுச்சு. கிளச்சை கொஞ்சம் மெதுவாக விட்டுருக்கணும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கணும், எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், செகண்ட் கீர் போடுறோம். மறுபடியும் அப்படியே ஃபுல்லாக கிளச்சை ஃபுல்லாகவே பிடிச்சிக்கணும், லைட்டாக பிரேக் மெதுவாக திருப்பிக்கலாம், கிளச்சை ஃபுல்லாகவே பிடிச்சிக்கிங்க, திருப்புங்க. இப்போ பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சிலேருந்து கால்வாசி வெயிட் பண்ணுங்க, போவோம், ஸ்டெடி ஆகும். இப்போ ஃபுல்லாக எடுத்துருங்க, லைட்டாக எக்ஸலேட், மறுபடியும் அங்கே ஸ்பீட் பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். அவ்வளோதான். இப்போ பிரேக் விட்டுறோம், கிளச்சிலேருந்து கால்வாசி இப்படி எடுத்துருந்தா அங்கே ஆஃப் ஆகிருக்கு. தெரிஞ்சுதுங்களா? நம்ம ரோட்டில் போனாங்க. மறுபடியும் எங்கள் ஸ்பீட் பிரேக் தெரியுதுங்களா? ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் மறுபடியும் பிரேக் விட்டுருங்க, கிளச்சிலேருந்து கால்வாசி ஃபுல்லாக எடுத்திங்கன்னா வெடுக்குன்னு ஆஃப் ஆயிரும். ஸ்டெடியாகி கிளியராக இருக்குது, நீட்டாக போகும். அப்படிங்கும்போது ஃபுல்லாக எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணிக்கலாம். அவர் ஹார்ன் அடிக்கிறது காதில் வாங்கிக்காதீங்க, நீங்கள் வாட்டுக்கு போங்க. நீங்கள் போவோம். இன்னும் கொஞ்சம் போகலாம். அப்படியே மெல்ல ஸ்பீடு கிச் பண்ணலாம். மறுபடியும் 3ஆவது கீர் போடலாம். காலை எடுத்து மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணலாம். போகலாம் எக்ஸைட் யூஸ் பண்ணலாம். மறுபடியும் அந்த கார் நிற்கிது, அங்கே ஸ்பீடு பிரேக் வருது, ஆட்டோ வருது, எக்ஸைட்டரை விட்டுறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், விட்டு லைட்டாக பிரேக். அவ்வளோதான். அப்படியே நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர். அவ்வளோதான். மறுபடியும் எங்கள் ஸ்பீடு பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு விட்டுறோம், ப்ளஸ்லேருந்து கால்வாசி அப்படி லைட்டாக எக்ஸிலேட்டர் இன்னும் கொஞ்சம் அப்படியே மெதுவாக போவாங்க. அந்த வளைவெல்லாம் தாண்டிட்டு அப்புறம் வேணால் கீர் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஹார்ன் அடிக்கலாம், எக்ஸிலேட்டர் விட்டுருங்க, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் வெயிட் பண்ணுங்க. அவ்வளோதான், யாருமே இல்லை. பிரேக்கையும் விட்டுருங்க, கிளச்சையும் விட்டுருங்க, எக்ஸிலேட்டர். இப்போ 3ஆவது கீர் போகலாங்க. அப்படி இண்டிகேட்டர் இங்கேயே லெஃப்ட்டு போட்டுக்குங்க, எக்ஸிலேட்டரை விட்டுருங்க,
லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அப்படியே நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போட்டுக்குங்க. இப்படி நம்ம ரோட்டுக்கு வந்துடுங்க, நம்ம ரோட்டுக்கு வந்துடுங்க. பிரேக் விட்டுட்டு கிளச்சை கால் வச்சு அப்படியே போயிட்டே இருக்கும். இப்படி மாற்றிக்கலாம். அந்த ரோட்டில் போயிடலாங்க. இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. லைட்டாக எக்ஸலேட்டர் லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். மறுபடியும் அங்கே ஸ்பீடு பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் கால் வச்சு ஏறி இறங்கும். இப்போ எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸலேட்டர் இன்னும் கொஞ்சம் மூணாவது கீர். காலை எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸலேட்டர். விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ண சுச்சுவேஷன் என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸ்பீடு 20 கீழே வந்துச்சு. நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். இன்னும் கொஞ்சம் பிரேக்கு. மறுபடியும் பிரேக் விட்டுருங்க. வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோ பிரேக் விட்டுட்டு கிளச்சை கால் வாசி. ஹார்ன் அடிச்சிருக்கணும். லைட்டாக எக்ஸலேட். இன்னும் கொஞ்சம் மூணாவது கீழ். அந்த லாரி வரக்குள்ள ஏன் தாண்டி இருக்கும். அது இப்போ அப்படி மெதுவாக எக்ஸைட் விட்டுருவோம். லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அவ்வளோ லாரிக்கார் போயிட்டார். ரெண்டையும் விட்டுட்டு மறுபடியும் எக்ஸலேட்டர். மறுபடியும் அங்கே வளைவு வருது. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வெயிட் பண்ணுவோம். நிறுத்திட்டோம். ஃபஸ்ட்டு கீழ். மறுபடியும் கால் வாசி. என்ன செஞ்சுறீங்களா? மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர். கால் வாசி தான் போதுங்களா? எல்லா வண்டியுமே இப்படி தான். கால் வாசி எடுத்தாலே 100% போயிடும். சரி பண்ணிங்க. ஃபுல்லாக விட்டுருங்க. லைட்டாக எக்ஸலேட்ரு. இன்னும் கொஞ்சம் செகண்ட் கீர். போகலாங்க. தேர்ட் கீர்.
சென்ட்ரல் லாக்கு தனியாக தான் மாட்டணும், பட் அதுக்கு ரிமோட் இல்லை. யூனிட் அந்த வண்டியில் இல்லை. வண்டி எப்படி ஸ்க்ராப் போகுது, அந்த யூனிட் அப்படியே செட்டாக கழட்டிட்டா எக்ஸ்ட்ரா நீங்கள் மாட்டினதான் ரிமோட் போட்டுக்கலாம். சரி பிரிச்சு ரிமோட் போடுறதுக்கு எவ்வளோ வரும்? யூனிட் எதுனாலும் ரிமோட் போட்டுக்கலாமா? பிரச்சனை இல்லையா? சரி. ஹலோ எவ்வளோ வரும்? சரி. நேராக மெயின் ரோடு போய் லெஃப்ட்டு திரும்பிடலாம். கீழே நேராக பழவஞ்சோலை இங்கே போய் உள்ள அதை இறக்கலாம். சரிங்களா? இங்கே லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இங்கேருந்து ரிலாக்ஸ் ஆகிடும். அப்போ தான் நமக்கு அவர் பக்கத்தில் வரும்போது நம்ம கண்ட்ரோலாக போக முடியும். பட் ஸ்பீடு கம்மியாகிடுச்சு. செகண்ட் கியர் போட்டுங்க. பிரேக் விட்டுட்டு கிளச்லேருந்து கால் எடுத்திங்கன்னா நம்ம ரோடு அங்கே லாரி வருது, நம்ம ரோட்டில் போகணும். நிறுத்திட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர் போட்டுக்கலாம். நம்ம ரோட்டுக்குள்ளேயே திருப்பிக்கலாம். அவ்வளோ. இன்னும் கொஞ்சம் திருப்பிங்க. கால்வாசி கலடுங்க. கால்வாசி கால்வாசி நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். आप जिस व्यक्ति को कॉल कर रहे हैं वह उत्तर नहीं दे रहे. தேர்ட் கியர், மூணாவது கியர் போட்டு எக்ஸைட்டை மிதிக்கும் போது நம்ம அப்படியே இந்த ரோட்டுக்கு போக ஆரம்பிச்சோம். ரோட்டுக்கு போயிட்டோம். அப்படியே இந்த ரோட்டுக்கு போகலாம். அண்ணா ஒர்க் ஷாப்ங்களா? அப்படிங்க. சரிண்ணா. ஓகேண்ணா. சரிங்கண்ணா. இன்னைக்கு அம்மாவாசை. அம்மாவாசைன்ட்டு இப்போ குழந்தைய கோயிலுக்கு வந்துருக்குறேங்க. வந்துட்டு கூப்பிட்றாங்க. ஹார்ன் அடிச்சிருக்கோம். அப்படியே எக்ஸைட் மிதிச்சு அவர் ஓவர்டேக் பண்ணிடலாம். ஹார்ன் அடிச்சிருக்கோம். அக்கா அப்படி கிடையாது. 5வது கியர் போடணும். போட்டால் தான் நமக்கு 5வது கியர் யூஸ் பண்ண முடியும். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். போடுவீங்களா கேள்வி எப்படியான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதே மாதிரி கேள்வி கேட்டீங்க. பரவாயில்ல போட்டுமே. ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாமே. 50-60 போக போட்டுருங்க. 5வது கியர் போடுங்க, தப்பு இல்லை, பார்த்துக்கலாம். போகலாம். அவ்வளோதான். நீட்டாக தான் போகுது. அதே ஸ்பீடில் தான் போகுது. அதிகமாகலாம் போகலாம்.
அது கீரை மாற்றி நம்ம எக்ஸைட்டரை யூஸ் பண்ணால் தான் வண்டி ஸ்பீடாக போகும், இல்லைன்னா வண்டி ஸ்பீடாக போகாது. மூணாவது போகலாம். தம்பி நேற்று பூரா உங்களுக்கு போராடி பார்த்துட்டேன், வேறு டைம் கொடுத்தாங்கள்ட்ட கேட்டு பார்த்துட்டேன். நீங்கள் நார்த்தில் போய் ஓட்டி காட்டுற மாதிரினா உங்களுடைய ஓன் காரில் தான் போய் காட்ட முடியும். அதுக்கு இடையில ஆமாம் வேறு இல்லைக்கா இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோங்க. அப்படின்னா 10ஆம் தேதிக்கு முன்னாடி ஸ்லாட் இல்லை, இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்கோங்க. எழுதி போயில ஒரே நிமிஷம். ஃபுல்லாக கிளச்சு, ஆமாம் ஃபுல்லாக கிளச்சு மெயில் அப்படிங்க எக்ஸாம்பிள். நேற்று எல்லாத்தையும் போராடி பார்த்தாச்சு. பாப்பா அது கொடுத்துருவோம். சத்தியாங்க சத்தியாங்க என்ன பண்ணலாம், நீங்கள் தான் சொல்லணும். டிடிசி வழியாக போகிறீங்க? அதான் ஓடிபி நம்பரும் ஃபோன் நம்பரும் அதே தான். அதான் வீட்டில் வாங்கி வச்சு. ஆமாம் ஆமாம், அது நீ வண்டி ஓட்டுறது பிரச்சனை இல்லை, வண்டி ஓட்டிக்கலாம் பிரச்சனை இல்லை. பட் நீ வரதுக்கு 1 வீக் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்க ஸ்லாட் இருக்கானே செக் பண்ணி நீ வரதுக்குள்ளே போட்டு வைப்பாங்க. நான் நாளைக்கு வரேன் நீங்கள் ஸ்லாட் போடுன்னு சொன்னீங்கன்னா அவங்க போட முடியாது. ஃபஸ்ட்டு கிளச்சிலேருந்து தான் கால் எடுக்கணும். அவ்வளோ கால்வாசி பிடிக்கணும், கால்வாசி பிடிக்கணும். இப்படி பிரேக் விட்டீங்கன்னா வண்டி போயிடும். போதுங்களா? இன்னும் கொஞ்சம் திருப்புங்க. பாட்டு கூப்பிடுங்க கமலேஷ். கமலேஷ் லைட்டாக எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் செகண்ட் கீர் அப்படி காலை எடுத்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் 3ஆவது கீர் அப்படியே எக்ஸைட். இன்னும் கொஞ்சம் அப்படியே பின்னாடி கார் வருதான்னு பாருங்கள். அப்படியே இந்த சைடு ஸ்டீரிங் பிடிங்க, கார் ஸ்லோ பண்ணிக்குவார். அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணணும். ஹாரன் அடிச்சிருக்கணும் அக்கா டக்கு இப்படி திருப்புன்னு நினச்சிங்களே. ஒருக்கா ஹாரன் அடிச்சிருந்தா அவர் வந்திருக்க மாட்டார்ல. ஒருத்தங்களை விட்டு போகிறோம்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணால் தான் நம்ம வரது வராது அவங்களுக்கு தெரியும். நடிக்கணும். ஹாரன் அடிச்சுக்கிட்டு அவர் கையை போட்டார். போகலாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் 4ஆவது போகலாம். கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. போகலாம். ஃபுல்லாக கிளச்சு அப்படியே நியூட்ரல் பண்ணி 2ஆவது கீர் அப்படி காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட். இன்னும் கொஞ்சம் 3ஆவது கீர் அப்படி இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. எக்ஸலேட்டரை விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. ஸ்பீடு பார்த்துக்கிட்டே இருங்க, 20 கீழே வருதானே. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர். இவருக்கு இந்த சைடே வந்துடுவோம். பிரேக்கை விட்டுருங்க. திருப்புங்க. பிரேக்கை மட்டும் விட்டு திருப்புங்க. ஸ்டடி பண்ணுங்க. நம்ம அப்படியே உள்ளே வந்தாங்க. இப்போ கிளச் வந்து கால்வாசி கிளச் வந்து கால்வாசி. போக நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்டீரிங் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பணும். இங்கே திருப்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சோம்னா இடிச்சிடும். யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம அதை திருப்பிட்டு தப்பாக இருந்தால் மறுபடியும் திருப்பிக்கலாம்.
ஸ்டடி பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர், இன்னும் கொஞ்சம் 3வது கீர் போகலாம் போகலாம். பரவாயில்ல, அவர் வந்து வந்துட்டு போகிறார், நீங்கள் 4வது கீர் போடுங்க. காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட். எத்தனை மணிக்கு கேட்டு ஒரு 11க்குள்ளே வந்துட்டேன். அப்போ சாப்பிட்டு ரெடியாக நீங்கள் அங்கே வந்துடுங்க, நான் வந்துடுறேன். ஓகே, இல்லை நான் வந்துடுறேன், நான் ஒரு 20 நிமிஷம் வந்துடுவேன். நீங்கள் வாங்க 11 மணிக்குள்ளே இன்றைக்கி ரைட்டில் போட்டுருங்க. 11க்குள்ளே வந்துடுவேன், 10:50 அந்த மாதிரிலாம் வந்துடுவேன். அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர். பட் நம்ம இப்படி போய் இப்படி திருப்பக்கூடாது, இப்படி நடு ரோட்லேயே தான் வரணும். இங்கே வண்டி வருதான்னு பார்த்துட்டு இப்போ திருப்பிடுங்க. இவ்வளோ தூரம் வந்து தான் திருப்பணும், சரிங்களா? ஸ்டடி பண்ணிக்கணும். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கங்க, பிரேக்குக்கிட்டே காலை வச்சுக்கோங்க, பிரேக்குக்கிட்டே வச்சுக்கோங்க. பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிக்கோங்க. அதுவே போகும், வெயிட் பண்ணுங்கள், இறக்கணுன்றாங்காட்டி கொஞ்சம் தூரம் போகும். மறுபடியும் பிரேக் மட்டும் லைட்டாக போட்டு முட்டி பிரேக் விட்டுருங்க. வண்டியில் போகிறவர்களும் ஆறு அடிக்காமல் சைக்கிளில் பாவம் அவரே தள்ளிட்டு இருக்காரு, அவருக்கு ஆரம்பிக்கணும். பிரேக் விட்டுட்டு கிளச்சிருந்து கால்வாசி அப்படியே ஃபுல்லாக வெளியே எடுத்துரும். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, கொஞ்சம் கிளச்சை விட்டுட்டு எக்ஸலேட் லைட்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பிரேக்கு, எக்ஸலேட் விட்டுருங்க. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸலேட். கிளச்சு வந்து அவ்வளோதான், மெதுவாக லைட்டாக எக்ஸலேட். இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுருங்க. கிளச்சிலேருந்து கால்வாசிக்கே போகும். ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். தெரியுது உங்களுக்கு? மாற்றி ஹார்ன் அடிக்கும். நம்பர் லைட்டாக எக்ஸலேட். அது ஹார்ன் அடிச்சிருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இன்னும் கொஞ்சம் பிரேக் விட்டுறோம். கிளச்சிலேருந்து கால்வாசி அப்படி ஃபுல்லாக பிடிங்க. பிரேக் பிடிங்க, நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கீர். இப்போ கால்வாசி அந்த கால்வாசி விட்டு ஒரு நூல் எடுத்தாலுமே வண்டி ஆஃப் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்ரு, இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்ரு. செகண்ட் கீர். காலை எடுத்துகிட்டு இப்படி இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க. அப்படி உள்ள மட்டும் கதல். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அவ்வளோதான். நியூட்ரல் பண்ணிடுங்க. ஹேண்ட் பிரேக் பிடிச்சி இழுத்துருங்க. சாவி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு கீர். சரிங்களா? ஜிபே நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 86
86 75 72 72 74 34 34 61. ரூபாய்க்கா? ஆமாங்க. இப்போ வண்டி முன்னாடி போகுது அப்படின்னா லைட்டாக பிரேக் பிடிக்கும் போதும் கிளச்சை பிடிக்கணுங்களா? எத்தனை பிரேக்கை பிடிக்கணும் மனசில் நினச்சிட்டாலே கிளச்சையும் பிடிச்சிடணும். பிரேக் பிடிக்கணும்னு தோணிட்டாலே கிளச்சை கம்பல்சரி பிடிச்சே ஆகணும். சரி. அப்போ தான் வண்டி ஆஃப் ஆகாது. சரி போட்டா சரி.